அதிலும் மிக பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழா அப்படின்னா மதுரை. அது ஒரு பெரிய ஒரு சென்டிமெண்ட்டாகவே எங்கள் ஃபேமிலியில் பார்க்கப்பட்டது. உலகம் ஃபுல்லாக போயிருக்காரு, அவ்வளோ ஒரு பாண்டிங் எமோஷன் நான் எங்கேயுமே பார்க்க மாட்டேன். பட்டு மக்கள் அதை புரிஞ்சிக்கல அப்படின்ற ஒரு வேதனை கடைசி காலத்தில் அவருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனோட வெளிப்பாடு தான் அவரோட ஹெல்த் பாதிக்க ஆரம்பித்ததுக்கான காரணமே. அரசியலை நான் அங்கே தான் கற்றுக்கிறேன். ஒரே கோல், ஜெயிக்கணும். கேப்டன் இல்லாமல் நான் சந்திக்கும் தேர்தல் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். அது வார்த்தைகளால நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. மறைஞ்சிடறாங்க. ஆனா அவங்க நினைவுல வாழ்ற நமக்கு தினம் தினம் மரண வேதனையா இருக்காது. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். அவரிடம் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசலாம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அவங்களை முதல் முறையாக நேரில் சந்திக்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சி. பொதுவாகவே இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது ஒரு திருவிழா காலமாக இருக்கிறது. நீங்கள் கூட அது ரிலேட்டடாக சில அசம்பாவிதங்களை மேற்கோள் காட்டி லாஸ்ட்டாக ஒரு அறிக்கை வேற விட்டுருந்தீங்க. ஸோ இந்த சித்திரை மாதம், அதிலும் குறிப்பாக சித்திரைன்னு சொன்னாலே மதுரை ஞாபகத்துக்கு வரும். அண்டு மதுரைக்கும் உங்களுக்குமான தொடர்புகள் வேற அதிகம், விஜயகாந்த் சாருக்கான தொடர்புகளும் அதிகம். ஸோ இந்த தொடர்புகள் இந்த சித்திரை மாதம் எப்படி பார்க்குறீங்க? சித்திரை அப்படின்னாலே என் மைண்டுக்கு வர்றது கேப்டன் தான். ஏன்னா கேப்டனே சித்திரை நட்சத்திர பிறந்தவர் தான், மதுரைக்காரர். சித்திரை மாதத்தில் நடக்கின்ற திருவிழாக்கள் எல்லா ஊர்லேயுமே நடக்கும். ஒரு சின்ன கிராமங்கள்லேருந்து பெரிய ஊர்கள்லேருந்து எல்லா ஊர்லேயும் நடக்கும். அதிலும் மிக பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழா அப்படின்னா மதுரை. அது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். மீனாட்சி திருக்கல்யாணம், அதை தொடர்ந்து எதிர் சேவைகள், அப்புறம் அழகர் ஆற்றுல இறங்குறதுன்றது தொன்று தொட்டு பாரம்பரியமாக நம்ம தமிழ் கலாச்சாரத்தோட ஒன்றிய ஒரு விழா. அதே மாதிரி தஞ்சாவூர், கும்பகோணம், இன்னும் பல்வேறு மாவட்டங்களில் தேர் திருவிழாக்கள் நடப்பது நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். சித்திரை அப்படின்னாலே கேப்டன் சித்திரை மாதத்தில் பிறந்தது எனக்கு முதல் தொடர்பை ஏற்படுத்துது. அதற்கடுத்து கேப்டன் மதுரைக்காரர். அப்படி இருக்கும் பொழுது கேப்டன் பிறந்து வளர்ந்த அந்த மதுரையில் அவர் சின்ன வயசில் எப்படிலாம் இந்த திருவிழா காலங்களில் அவர் எப்படிலாம் அங்கே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருக்காருன்றது என்கிட்ட பல முறை அவர் ஷேர் பண்ணியிருக்கார். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு கடவுள் பக்தி அதிகம். கேப்டன் தான் எனக்கு ஹஸ்பண்டாக வருவாருன்னெலாம் எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது கேப்டனுக்காக நான் பொண்ணு பார்த்து கல்யாணம் திருமணம் முடிவான பிறகு அப்போ தான் எனக்கு கடவுள் மேல் இருந்த மிகப்பெரிய பக்தி இன்னும் அதிகமாகுது. மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் அப்படின்னு சொல்கிறது அந்த உண்மையை நான் நேரில் பார்த்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு. ஏன்னா கேப்டன் பிறந்து வளர்ந்தது, அவருடைய வாழ்க்கை வேற மாதிரி. நான் படித்தது, எங்கள் அப்பா ஒரு ஆஃபீஸரு, நான் பிறந்தது வளர்ந்தது வேலூர் மாவட்டம். நான் கல்லூரி படிப்பு முடித்தேன். அப்படி என் லைஃப் ஸ்டைல் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும் பொழுது கேப்டனுக்கும் எனக்குமான அந்த பந்தத்தை உருவாக்கி அந்த கடவுளுக்கு தான் நான் அந்த நேரத்தில் நன்றி சொன்னேன். கேப்டன் எத்தனையோ திரைப்படம் நடிச்சிருக்காரு. அப்போ என் கேப்டன் இது என்கிட்ட சொன்னது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எத்தனையோ திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. என்ன பொண்ணு பார்க்க வரும்போது எங்கள் அப்பா கேட்குறாரு, இப்போ என்ன நீங்கள் படம் நடித்து முடிச்சிருக்கீங்க, என்ன படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு அப்பா கேட்குறாரு. மீனாட்சி திருவிளையாடல் ரிலீஸ் ஆகிருக்கு, அடுத்தது புலன் விசாரணை ஷூட்டிங்காக நான் இப்போ டெல்லி போகணும். தொடர்ந்து 3 நாள் ஷூட்டிங். அப்போ சிறையில் பூத்த சின்ன மலர், அப்புறம் நம்ம ராஜநடைன்னு ஒரு படம் அதுவும் ரிலீஸ் ஆகிருந்தது. புலன் விசாரணைக்காக அவர் பாம்பே போகணும். இது எல்லாமே அப்படி சொல்கிறார். சொல்லிட்டு இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிறது மீனாட்சி திருவிளையாடல். அப்போ மீனாட்சி திருவிளையாடல் என்ன நீங்கன்னா சொக்கராக நான் நடிச்சிருக்கேன். அப்படியே டிப்பிக்கல் மீனாட்சி திருக்கல்யாணத்தை நம்ம அந்த மூவியில் காமிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் தான் எங்கள் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு. அது ஒரு பெரிய ஒரு சென்டிமெண்ட்டாகவே எங்கள் ஃபேமிலியில் பார்க்கப்பட்டது. ஆக்சுவலாக இந்த மதுரை ஃபெஸ்டிவல் கூட நானும் சமூக வலைதளத்தில் பார்த்தேன். அந்த கடவுளினுடைய கேரக்டர் எடுத்து நடிச்சிருக்கிற ஒரே நடிகர் கேப்டன் தான். அது பெருமை. அது மதுரைக்காரரா கேப்டனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியம், அங்கீகாரம், கடவுள் ஆசீர்வாதமாக தான் அதை நான் பார்க்குறேன். ஆமாம். ஏன்னா அப்புறம் நினைக்கிறாங்க, அப்போ சொல்லும்போது எத்தனையோ திரைப்படங்கள் நடிச்சிருந்தாலும் 97வது படம் புலன் விசாரணை. அப்போது சொல்கிறாங்க இவ்வளோ மூவிஸ்க்கு அப்புறம் தான் கேப்டன் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது. அது வரைக்கும் அவர் எங்கள் மாமனார் எங்கள் கேப்டனோட அம்மா பார்த்தீங்கன்னா 1 இயர்லி இறந்துட்டாங்க. கேப்டன் ஒரு வயசு இருந்தப்போ. அதுக்கப்புறம் மாமனார் தான் குடும்பத்தை பாதுகாத்து அந்த குடும்பத்தை வழி நடத்தினாருன்னு வைங்களேன். அதனால தான் வானத்தை போல கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சேவல் தான் நடை காத்தது அப்படின்லாம் வரும். அந்த கேரக்டர்
அப்படியே கேப்டன் அவங்க அப்பாவாவே அந்த கேரக்டர்ல வாழ்ந்திருப்பார். அந்த உடை, நடை, பாவனை, பேசுறது எல்லாமே எங்க மாமனாருடைய கேரக்டர். அது ஒரு ஆணாக இருந்தாலும் பெரிய குடும்பம். கேப்டனுடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய குடும்பம். அந்த குடும்பத்தை கட்டி காத்தது எல்லாமே மாமனாருக்கு தான் அந்த கிரெடிட் போய் சேரும். அப்படி இருக்கும் பொழுது கேப்டன் வந்து அந்த மாமனாருக்கு இறந்த பிறகு கேப்டனுக்கு அந்த பொறுப்பு வந்துருது அடுத்து. அப்ப குடும்ப இவர் பொறுப்புகளை ஆமா ரொம்ப சுமந்தாரு. மூத்தவர் அப்படிங்கிறப்போ மாமனார் இறந்த பிறகு எல்லா பொறுப்பும் கேப்டன் கையில வர்றதுனால தன் தங்கச்சிகளுக்கு தம்பிகளுக்கு எல்லாம் திருமணம் செஞ்சு அவங்கள எல்லாம் செட்டில் பண்ணி இவர் மேரேஜ் பண்ண டைம் ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு 37-38 வயசு கிட்ட ஆயிடுச்சு கேப்டனுக்கு. அப்பதான் எங்க மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுதுன்னு வைங்க. அப்ப எல்லாருமே சொன்னது எவ்வளோ வருஷமா நாங்க வந்து பொண்ணு பார்க்குறோம், ட்ரை பண்ணோம், ஏன் முடியல. எப்போ நீ மீனாட்சி சொக்கரா வந்து அந்த ட்ரெஸ் போட்டு நீ சொக்கராவே வாழ்ந்தியோ, அந்த திருக்கல்யாணத்தை ஒரு ஈவன் தென் மூவியா இருந்தாலும் அது ஒரு ரியல் மேரேஜ் மாதிரியே இருக்கும். அந்த மூவில நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க பிளெஸ்ஸிங்னால தான் உனக்கு மேரேஜ் அமைஞ்சிருக்கு. எப்போ அந்த ட்ரெஸ் அந்த சொக்கரா நீங்க வந்து கேப்டன் நடிச்சாரோ அப்பயே அவருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நடிப்பாக இருந்தாலும் அதுல ஒரு பக்தியோட அதை பக்தியோட பண்ணியிருப்பாங்க. ஆமா உண்மையா கேப்டன் மனசார உண்மையாகவே விரதம் இருந்து ரொம்ப நாள் அந்த சொக்கருடைய உடை போடுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப நாள் விரதம் இருந்து அப்படியெல்லாம் வந்து பக்தியா தான் கேப்டனே அந்த ரோல் பண்ணார். அப்போ அந்த மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதுக்கும் அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கும் பெரிய கனெக்ட் இருக்குன்னு எங்க ஃபேமிலியில சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா கள்ளழகர். கள்ளழகர்ல பாத்தீங்கன்னா கேரக்டர் கிடையாது, பட் அவரை வந்து ஹீரோயின் அவர் கள்ளழகராகவே பாவிப்பாங்க. தனக்கு வர்ற ஹஸ்பண்ட் வந்து ஒரு கள்ளழகர் மாதிரி இருக்கணும்னு அவங்களுடைய பிரேயர்ஸ்ல அப்படி இருந்து கேப்டன் ஒரு யானை பார்க்கணும் அந்த கிராமத்துக்குள்ள வரும்போது அவங்க பார்க்கும்போது ஒரு கள்ளழகரே அந்த ஊருக்குள்ள வர்ற மாதிரி கதை அமைப்பு இருக்கும். அப்ப கள்ளழகரோட அந்த கேரக்டர்ல கேப்டன் நடிச்சிருப்பாரு. அந்த இன்னைக்கு பாத்தீங்கன்னா கள்ளழகர் ஆத்துல இறங்குற அந்த ஒரு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மதுரை முழுக்க இந்த திருவிழா கொடியேற்றத்திலிருந்து கள்ளழகர் ஆத்துல இறங்கும் வரை எங்கு பார்த்தாலும் ஒரு சந்து பொந்து தெருக்கள் எல்லாத்துலேயுமே பாடுற ஒரே பாட்டு வாராரு வாராரு அழகர் வாராருன்ற பாடல் தான். நேற்று கூட நம்ம எல்லாரும் சேனல்ல பார்த்துருப்போம். எல்லாருமே அழகர் ஆத்துல இறங்கும் போது அந்த பீட், அந்த சவுண்டு, மக்களுடைய அந்த உற்சாகம், ஆவேசம் எல்லாமே கேப்டனுக்கு இயற்கையாக அமைஞ்ச ஒரு விஷயம். அந்த பாடல் கள்ளழகர்ல அந்த வரும் பாடல், கள்ளழகரா கேப்டன் நடிச்சது, மதுரைக்காரருக்கே உரிய அனைத்து பெருமைகளையும் கடவுள் வந்து அவருக்கு பிளெஸ்ஸிங்காவே கொடுத்துருக்காங்க. இன்னும் எத்தனை ஆண்டு காலமானாலும் மீனாட்சி திருக்கல்யாணமும் சரி, கள்ளழகர் ஆத்துல இறங்குறதுனாலும் சரி, கேப்டன் பாடலோட தான் அது நடக்க போகுது. அந்த திருக்கல்யாணமுமே வந்து நம்ம பார்த்தோம்னா மீனாட்சி சொக்கருடைய அருளால நடந்த ஒரு விஷயமா தான் இன்னைக்கு எல்லாருமே அதை பார்க்குறாங்க. அதனால எங்களுக்கு கிடைச்ச அது பெரிய பிளெஸ்ஸிங்காக தான் அதை நாங்களும் சரி கேப்டனும் நினைக்கிறோம். அது மாதிரி ஒவ்வொரு முறை திருக்கல்யாணம் நடக்கும்போது நம்ம வீட்டு சார்பாக நாங்கள் வந்து அன்னதானம் வழங்குவோம். அப்புறம் பிரசாதங்கள் அந்த தாலி சரடு அதெல்லாம் வச்சு நம்ம வந்து எல்லாருக்கும் விநியோகிப்போம். ஒவ்வொரு வருஷம் அப்படி நடக்கும்போதும் சார் என்ன சொல்லுவாரு, என்ன கான்ட்ரிபியூஷன் அதுக்காக பண்ணல? அது வந்து ஃபர்ஸ்ட் எப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னைக்கே அவர் சொன்ன விஷயம் இன்னைக்கு வரைக்கும் அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வந்து கேப்டன் வந்து ஒரு வாட்டி என்ன மதுரைக்குள்ள கூட்டு போகும்போது அவருடைய சின்ன வயசு ஞாபகங்கள், அவர் எங்க படிச்சார், எந்த தெருவில் விளையாடினார், எங்க ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர், எந்த தியேட்டர்ல போய் மூவிஸ் பார்த்தாங்க, இந்த சந்தில போய் இப்படி திரும்பினோன்னா நம்ம பிரைஸ் மீல் வந்துடும். இது வந்து ஒரு வாட்டியும் சொல்லுவார். அவருக்கு என்னன்னா அவங்க ஊருக்குள்ள போயிட்டு அப்படி ஒரு சந்தோஷம், அந்த சைல்டிஷாவே மாறிடுவார். உலகம் ஃபுல்லா போயிருக்காரு. அவ்வளோ ஒரு பாண்டிங் எமோஷன் நான் எங்கேயுமே பார்க்க மாட்டேன். போவோம் ஒரு வாட்டி அதை சொல்ல நானும் ரசிச்சுட்டே கேட்பேன். அப்பதான் முதல் வாட்டி சொல்ற மாதிரியே அவரும் சொல்வாரு, நானும் கேட்பேன். அந்த மாதிரி அந்த ஊர் மேல அப்படி ஒரு சொல்றதுல அவருக்கு ஒரு சந்தோஷம். அப்படி குழந்தை மாதிரி மாறிடுவாருங்க. இந்த தெருவில் இங்கதான் விளையாடுவோம், இங்க ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, இப்படி போவோம், இங்க சைக்கிள் ஓட்டுவேன், இங்க ஸ்விம் பண்ணுவோம், இப்படி ஒன்னொன்னா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இது ஒரு வாட்டி இல்லை, எவ்ரி டைம் மதுரைக்கு போகும்போது சொல்லுவாரு, இந்த இடத்துல பரோட்டா நல்லா இருக்கும், இங்க இந்த கோனர் கடை மெஸ்ஸு அங்கே சாப்பாடு நல்லா இருக்கும், இந்த மாதிரி எல்லாமே ஜிகர்தண்டா பேமா வந்துருச்சு, ஜிகர்தண்டா வாங்குங்க. இந்த மாதிரி தன்னோட இருக்கிற எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும், எல்லாரும் நல்லா சாப்பிடணும். அதுவும் மதுரைக்கு வந்துட்டாங்கன்னா மதுரை இருக்கிற அத்தனை ஐட்டத்தையும் கொண்டு வந்துருவாருங்க. அவரே உட்காந்து பரிமாறுவார், இது சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க, இது இப்படி இருக்கும் இந்த ஃபுட்டு, அப்படி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி அதுல ஒரு சந்தோஷப்படுவார்.
ஸோ அதெல்லாம் வந்து கேப்டன் வந்து ஒரு லெஜெண்ட் அப்படின்றதுக்கு நாங்கள் அவரை பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். எல்லாருமே வந்து பெரிய ஹீரோ அப்படியே சொஃபிஸ்டிகேட்டட் அப்படி இருப்பாருன்னு தான் நம்ம நினைப்போம். பட் அவர் அப்படியே டவுன் டு எர்த்து. வந்தவொடனே தரையில தான் உட்காருவாரு. அவர் உட்காந்து இருக்கிற அத்தனை பேரும் தரையில உட்காருவாங்க. தரையில உட்காந்து சாப்பிடுவாரு. எல்லாருக்கும் ரவுண்டா சாப்பாடு போட சொல்லுவாரு. எண்ணெயை பரிமாற சொல்லுவாரு. அதெல்லாம் ஒரு பெரிய அனுபவம். கேப்டனோட நான் வாழ்ந்த அந்த காலங்கள் வந்து மறக்க முடியாது. இந்த வாட்டி மீனாட்சி திருக்கல்யாணம் நான் சேனல்ல தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் ஒவ்வொரு வாட்டியும் லைவ்ல பார்ப்பேன். இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கேப்டன் இல்லாம ஒரு மீனாட்சி திருக்கல்யாணத்தையோ அழகர் ஆத்துல இறங்குறதோ எல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மனத்துல ஒரு வலி, வேதனை. ரொம்ப மிஸ் பண்ணுவீங்களே? ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். அது வார்த்தைகளால நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அந்த அளவு அந்த ஏன்னா 34 இயர்ஸ் அவர் எனக்கு என்னெல்லாம் சொல்லி 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 எனக்கு கொண்டு வந்தாரோ அது எல்லாமே இன்னைக்கு கேப்டன் இல்லாம அந்த தருணங்கள் பார்க்கும்போது ரொம்ப பெரிய வலியா இருக்கு. அது என்ன சொல்றது, அந்த மறைஞ்சிடுறாங்க. ஆனா அவங்க நினைவுல வாழ்ற நமக்கு தினம் தினம் மரண வேதனையா இருக்காது. அந்த மரண வேதனையில தான் இன்னைக்கு நாங்கெல்லாம் வாழ்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் நான் இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு தைரியத்தோட அவர் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பொறுப்புகளை கையில ஏந்தி இன்னைக்கு எனக்கிட்ட கொடுத்த பொதுச் செயலாளர் பதவி, கட்சி, மக்கள், இது எல்லாமே அவருடைய ட்ரீம்ஸ் கம் ட்ரூன்ற மாதிரி அதுக்காக அவர் வகுத்த பாதையில நாங்கள் இன்னைக்கு பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அவருடைய கனவுகளை நோக்கி தான் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இந்த அரசியல் சார்ந்துன்னு மட்டும் இல்லாமல் ஒரு பர்சனலாகவே உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அப்போது ஷேர் பண்ணும்போதெல்லாம் இந்த சமுதாயம் பற்றின அவரோட பார்வை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும், இந்த மக்கள் பற்றி உங்ககிட்ட? ஏன்னா வெளியில் வந்து சொல்கிறதுன்றது அது ஒரு பார்வை இருக்கும். வெளியில் வந்தால் இப்படி தான் பேசி ஆகணுன்ற ஒரு பார்வை. ஆனால் நம்ம கூடவே நெருக்கமாக இருக்கிறவங்க கிட்ட என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அவங்களோட கேரக்டராகவே இருக்கும். மனசில் பட்டது அப்படியே சொல்லிடுவாங்க. அப்போது மக்கள் பற்றி அவர் என்ன சொல்லுவார்? என்ன கேப்டன் அதுதான். நீங்க வந்து உள்ள ஒண்ணு வெளியே ஒன்னே பேச மாட்டாரு. அப்படி பேசியிருந்தா அவர் அரசியல் எப்பயோ ஜெயிச்சிருக்கலாமே. திரையுலகில மட்டும்தான் நடிக்க தெரியும். ரியல்ல அவருக்கு நடிக்கவே தெரியாது. தம் மனசுல என்ன பண்ணுதோ அப்படியே பேசுவார். யாரா இருந்தாலும் நான் தான் கிடையாது. யாரா இருந்தாலும் இது ரைட்டுன்னா ரைட், இல்லைன்னா இல்லை. அப்படி வெளிநாடுகளுக்கெல்லாம் நானும் கேப்டன் எல்லாம் நிறைய எல்லா ஊருக்கு போயிருக்கோம். ஆல்மோஸ்ட் ஆல் கண்ட்ரி. அப்போல்லாம் ஷேர் பண்ணுவார். எப்போ நம்ம கண்ட்ரி இப்படிலாம் வரப்போகுது, நாளைக்கு எப்படிலாம் நம்ம ஒரு பெரிய விஷன் இருந்தது அவருக்கு. எப்படிலாம் வந்து இந்த நம்ம தமிழ்நாடை முன்னேற்றணும், உருவாக்கணும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சி, ஒரு டிரான்ஸ்பரண்டா ஒரு ஆட்சியை கொடுக்கணும். அது மாதிரி ஒரு பெரிய ஒரு லிஸ்டே எங்களோட 2006 மேனிஃபெஸ்டோ நீங்க பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவரோட விஷன் அந்த மேனிஃபெஸ்டோலயே இருக்கும். அந்த அளவு ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு லட்சியத்தோட தான் கேப்டன் வந்து பயணிச்சார். பட் மக்கள் அதை புரிஞ்சிக்கல அப்படின்ற ஒரு வேதனை கடைசி காலத்துல அவருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மீடியாஸும் இந்த சேனல்ஸும் மீம்ஸ் போட்டு 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 கேப்டன் என்ன சொல்றாரோ அதை நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணி போய் மக்கள்கிட்ட சொல்ல சொல்ல அதுதான் உண்மைன்னு மக்கள் நினைச்சிட்டாங்க. ஆக்சுவலி அவர் ஆக்ட் பண்ணும்போதோ அவர் உதவிகள் செய்ததோ இத்தனை ஆண்டு காலம் அவருடைய வாழ்க்கைய அப்படியே இந்த மீடியா வந்து புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அவருக்கு வந்து கோபப்பட்ட கோபத்தை வெளிப்படையா காமிச்சு தான் பழக்கம். அடுத்த நிமிஷம் மறந்துடுவாரு. பட் அதையே ரிப்பீட் பண்ணி 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 போட்டு கோபப்படுறாரு, அடிக்கிறாருன்னு சொல்லி ஒரு நெகட்டிவா அவர் மேல ஒரு ப்ரொஜெக்ஷன் கொண்டு போயிட்டாங்க மீடியா. அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு மனசுல ஒரு வலியை ஏற்படுத்தினாலும் மக்கள் என் மக்கள் என் மக்கள்னு அந்த கடைசி வரைக்கும் அந்த மக்கள் மேல அவர் வச்ச அன்பு பாசம் மாறவே இல்லை. என் மக்கள் கூட என்னை புரிஞ்சிக்கலையே அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் அவருக்கு ஒரு ஃபீலிங் வந்து ஆரம்பிச்சது என்னமோ உண்மைதான். அப்போ யாருக்காக எதுக்காக இன்னைக்கு சினிமா விட்டு நம்ம வந்து அரசியல்ல அப்போ அந்த சமயத்துல எக்ஸாக்ட்டா என்ன மேம் சொல்லுவார்? அந்த மக்கள் புரிஞ்சுக்கலையேன்னு அந்த ஒரு இல்ல அதனோட வெளிப்பாடு தான் அவரோட ஹெல்த் பாதிக்க ஆரம்பிச்சதுக்கான காரணமே. இல்லைன்னா எப்படி ஒரு ஹெல்த்தியான ஒரு பர்சன் அந்த அடி மேல அடின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கூட இருந்தவங்களே துரோகம் பண்றது, கூட இருக்கிறவங்களே அவருக்கு வந்து அகெயின்ஸ்டா பண்றது, நம்ம கட்சிக்குள்ளேயே வந்து அவருக்கு துரோகம் இழைத்ததுலாம் அவரால் ஏத்துக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் அவர் செய்கின்ற சின்ன சின்ன வேலைகளை விட ஒரு திட்டுறாரு அப்படின்றதெல்லாம் வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஏன் இப்படி பண்றாங்கன்றது அவருக்கு புரியல. அவர் உண்மையாவே வாழ்ந்ததுனால எல்லாமே வெளுத்ததெல்லாம் பால் அவரை பொறுத்த வரைக்கும். பட் இந்த உலகம் அப்படி இல்லைன்றது பிற்காலத்தில் அவர் புரிஞ்சுக்கிட்டார். பட் அதுக்குள்ளேயே அவர் கொஞ்சம் ஹெல்த் பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு
ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டார் அவர். ஓகே இவ்வளோதான் இவங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. ஆனாலும் அந்த மக்களுக்காக அவர் செய்யணும் அப்படின்னு நினச்சதை வந்து கடைசி வரைக்கும் அவர் ஒரு கனவாகவே வச்சுருந்தார். அவரால் எக்ஸ்ட்ரீம் லெவல் அப்புறம் சிக் ஆகும்போது தான் பொதுக்குழு செயற்குழு கூட்டி என் கையில் அதை ஒப்படைச்ச அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருந்தார் அவர். ஓகே மிகப்பெரிய கடமை, ஒரு பொறுப்பை என் கையில் ஒப்படைச்சிட்டோம் அப்படின்ற ஒரு ஆத்ம திருப்தியோடு அந்த ஒரு 10-15 நாள் இருந்தது எங்களால் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் 28ஆம் தேதி தான் அவர் மறையிறது. December 14 எங்களோட செயற்குழு பொதுக்குழு. ஸோ அந்த மாதிரி தன்னை வந்து ஆனால் இன்னைக்கு மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு புரியுது கேப்டன் எவ்வளோ இப்பவும் அதே மாதிரி மீம்ஸ் வருது சார். உங்களை நாங்க வந்து அப்போ உங்களுக்கு நாங்க வாய்ப்பு கொடுக்காம போயிட்டோமே, உங்களை அப்போ நாங்க பெருசா கவனிக்காம போயிட்டோமே, இப்போ அதுக்காக ஃபீல் பண்ணோம். அந்த மாதிரி மீம்ஸ் இப்போ வந்து என்ன பிரயோஜனம்? இப்போ வந்து என்ன பிரயோஜனம்? இதைத்தானே அவர் 45 வருஷம் சொல்றாரு. தன் சினிமால சரி, நடிகர் சங்கத்துல சரி, அரசியல்ல வந்து எல்லாமே இதை தானே சொன்னார். தன் வாழ்க்கையே ஒரு உதாரணமா வாழ்ந்தாருல்ல, எவ்வளோ உதவிகள் செய்தார், எல்லாமே பண்ணாரு கேப்டனு. அப்போ புரிஞ்சிக்கல, இப்போ புரிஞ்சிக்கிச்சு. நாங்கள் ஒரு பெரிய ஒரு லெஜெண்டை மிஸ் பண்ணிட்டோம், ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் கேப்டனுக்கு கொடுத்துருக்கணும், மிஸ் ஆயிடுச்சு, தவறு பண்ணிட்டோம். இப்போ எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. இன்றைக்கும் பாருங்க இவ்வளோ ஜனம் இன்னைக்கு கேப்டன் மறைஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 120-130 நாள் ஆகுது. டே 1ல வந்த மாதிரி ஏன் இவ்வளோ மக்கள் இன்னைக்கு வந்துக்கிட்டே இருக்காங்கன்னா அந்த ட்ரிபியூட் டு கேப்டன், அந்த மனிதநேயம் மிக்க மனிதருக்கு அந்த வந்து அவங்க செலுத்துகின்ற அந்த அன்பு மரியாதை தான். இப்போ கூட நாங்கள் போயிட்டு தான் வரேன், எல்லாம் என்கிட்ட கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. நாங்கள் தவறு பண்ணிட்டோம், அவர் முதல்வராக வந்து இந்த நாட்டை ஒரு கனவோடு கொண்டு போகணும்னு நான் விரும்பினாரு, அதுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்காம போயிட்டோம் அப்படி இப்போ கூட சொல்கிறாங்க. அவருடைய பாதை எங்கேயோ திசை திரும்பிடுச்சு, அதுக்கு மெயின் மக்கள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனால் ஒரு பெரிய ஒரு லெஜெண்டை நாங்கள் இழந்துட்டோம், தமிழ்நாடும் தமிழக மக்கள் தான் இழந்துட்டோம், அவர் வந்து இதில் எந்த தவறுமே பண்ணலை அப்படின்னு இப்போ எல்லாருமே உணர்றாங்க. அதுக்கு தான் இன்னைக்கு வந்து விஜய் பிரபாகர் வந்து இப்போ போட்டி போடுகிறார் விருதுநகரில். அந்த இடத்துல வச்சு தான் விஜய் பிரபாகரை இன்னைக்கு பார்க்குறாங்க. கேப்டனுக்கு நம்ம செய்ய முடியாததை இனி வருங்காலத்தில் தேமுதிகவுக்கும் முரசு சின்னத்திற்கும் அவங்க கேண்டிடேட்ஸ்க்கும் கண்டிப்பாக கேப்டனுக்கு செய்ய வேண்டியது செய்யணுன்ற உறுதிக்கு மக்கள் வந்ததை என்னால் களத்தில் பார்க்க முடிஞ்சது. இந்த வாட்டி தேர்தல் களத்தில் கேப்டனாகவே விஜய் பிரபாகரை பார்க்குறாங்க. உருவத்தில் மட்டும் கிடையாது, உள்ளத்திலும் அவர் பழகிற விஷயம் சரி, அன்பு எல்லாமே ஒரு கேப்டனுடைய மறு உருவமாகவே விஜய் பிரபாகரை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, பெண்கள் எஸ்பெஷலி. அதனால தான் அவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு அவருக்கு விருதுநகரில். அதனால் நிச்சயமாக அனைவருடைய ஆசீர்வாதத்தோட மிகப்பெரிய வெற்றி பெறுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பிரச்சாரம் எல்லாமே முடிஞ்சு எலெக்ஷனும் இப்போ முடிஞ்சிருக்கு. நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க அவர் சார் இல்லாத ஒரு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒவ்வொரு எலெக்ஷன்லேயுமே அவரோட இன்புட்ஸ் உங்களுக்கு இருக்கும். பிரச்சாரத்துக்கு போகும்போது இதெல்லாம் பண்ணணும்னு அவர் ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாரு கண்டிப்பாக. இப்போது அந்த மாதிரி என்ன மாதிரியான கைடன்ஸ் கொடுத்துருக்கிறாரு, அதையும் இப்போ நீங்கள் நினைவில் வச்சு பண்ணியிருக்கிறீங்களா? இந்த பிரச்சாரம் எப்படி போயிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவரோட கைடன்ஸுன்னு நான் சொன்னேன்னா ஒரே ஒரு வார்த்தை தான், உன்னால முடியும் நீ போய் செய். இது மட்டும்தான் அவர் சொல்லியிருக்காரு இது வரைக்கும். அதுக்கு மேல அவர் எனக்கு எந்த ஒரு கைடன்ஸும் சொல்ல மாட்டாங்க, எதுவுமே அவர் எனக்கு சொன்னதில்லை. உன்னால முடியும், யூ கேன் டூ இட், அவ்வளோதான் அவர் சொல்வார். இது எப்போ சொன்னார்? எனக்கு 2006 ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல சொன்னது அது. இது இன்னைக்கு வரைக்கும் தொடருது அது. அந்த மாதிரி அவர் வந்து நம்பி ஒருத்தரை நம்பி ஒரு பொறுப்பை கையில் குடிக்கிறார் அப்படின்னா அவர் வந்து கொஞ்ச நாளாவே ஜட்ஜ் பண்ணியிருப்பாருன்னு அர்த்தம். இவங்களால முடியும்னு அவர் மனசுல தோணும்போது அழைச்சி இது உன்னால முடியும் போய் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி தான் வந்து கேப்டன் வந்து அவர் நீ போய் பண்ணு உன்னால முடியும்னு சொல்லிட்டாருன்னா அது எவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருந்தாலும் அதை நான் எடுத்து பண்ணுவேன். அதுக்கப்புறம் பின்வாங்கவே மாட்டேன் நானும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் விருதாச்சலம் ஃபர்ஸ்ட் டைம் நான் போகிறேன். ஊர் தெரியாது, அரசியல் தெரியாது, மைக் பிடிச்சி ஏன் காலேஜில் நான் டிபேட் பேசியிருக்கேன், நாடகம் நடிச்சிருக்கேன், அதெல்லாம் வேற. பட் ஒரு தேர்தல் களத்தில் அனைத்து கட்சிகளை எதிர்த்து அன்னைக்கு வந்து நாங்கள் தனியாக நிற்கிறோம், யார் கூட்டணியெல்லாம் இல்லை 2006. அப்போது ஒட்டுமொத்த அரசியலை வந்து நான் அங்கே தான் கற்றுக்கிறேன். அனைத்து கட்சியும் போட்டிடுறாங்க, தேமுதிகவும் முதல் முறையாக தனியாக களம் காண்கிறோம். புது ஊர் அது வந்து எப்படியாப்பட்ட ஊருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்துல நான் யாரும் இல்லை, நான் மட்டும்தான் சிங்கிளாக தான் போகிறேன். ஏன்னா எல்லாரும் 234 தொகுதிக்கு கேப்டன் அனுப்பிட்டார். ஏன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் எல்லாருமே வேட்பாளர்கள், மெயின் ஆள் எல்லாரும்.
அப்புறம் நான் சிங்கிளாக தான் போகிறேன். அங்கே இருக்கிற எங்கள் லோக்கல் நிர்வாகிகள், எங்களுடைய ஒன்றியம், நகரம், பேரூர் கிளைகள், தொண்டர்கள் இவங்களை வச்சு தான் என்னுடைய ஃபஸ்ட்டு பிரச்சாரத்தையே நான் அங்கே தான் ஆரம்பிக்கிறேன். அங்கே தான் போய் ஃபஸ்ட்டு மைக் பிடிக்கிறேன். ஸோ கேப்டன் வந்து எப்படி இவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கையை மேலே வச்சாரு, உன்னால் முடியும்னு எப்படி என்னை நம்பி கொடுத்தாரோ, 1.5 மாதம் சாப்பாடு தூக்கம் கிடையாது, எதுவும் இல்லை. ஆல்மோஸ்ட் வந்து நானே வேற மாதிரி கலரு முடிகிரி எல்லாம் மாறிடுச்சு. எதுவுமே என் மைண்டில் கிடையாது. ஒரே கோல், ஜெயிக்கணும். கேப்டன் வந்து இந்த விருதாச்சலத்தில் ஜெயிக்கணும். அது ஒன்று மட்டும்தான் என் மைண்டில் இருந்தது. அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணோம். நோ லஞ்ச் பிரேக், நோ ஈவினிங் பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் பிரேக் கீக் எதுவுமே கிடையாது. பிரச்சாரம் ஆரம்பிச்சா நைட்டு 10 வரைக்கும் முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி காடு அதுக்குள்ளே எல்லாம் போவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் நிற்பாங்க. அதுக்கப்புறம் 1 hour வித்தவுட் மைக் பிரச்சாரம் பண்ணணும். லைட் இருக்காது அந்த ஊரில், ரோடு கிடையாது, புழுதி. ஸோ அந்த மாதிரி என்னோட ஃபஸ்ட்டு தேர்தல் அனுபவமே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு களத்தில் நான் போராடினதுனால இப்போ தமிழ்நாடு முழுக்க அனைத்து தொகுதிகளுக்கு நான் போய் பிரச்சாரம் பண்ணுவது எனக்கு எளிதாக இருக்குது. அப்போ ஆரம்பித்து ஒரு நீண்ட நெடிய ஒரு பயணம் இருந்திருக்கு, ஒரு அனுபவம் இருந்திருக்கு. அதையெல்லாம் முன் வச்சு இப்போது எல்லாரும் மனசில் ஒரு மரியாதையாக பார்த்த விஜயகாந்த் அவருடைய மறைவுக்கு அப்புறமா இப்போ இந்த எலெக்ஷன், இப்போ நீங்கள் போகும்போது உங்கள் தேமுதிக சார்பாக நிற்பவர்களுக்கும் சரி, கூட்டணியில் இருக்கிற அதிமுக வேட்பாளர்களுக்காகவும் சரி, நீங்கள் போய் கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளுக்காகவும் போய் பேசியிருக்கிறீங்க. அப்படி அந்த பிரச்சார காலத்துக்கு போகும்போது அங்கே ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? இப்போ இந்த காலத்தில் 19 இயர்ஸ் என்னோட பிரச்சாரம் எல்லா தேர்தலையும் இருந்திருக்கு. அன்னைக்கு ஆரம்பித்து இப்போ வரையும் அனைத்து தேர்தல்களிலும் கேப்டன் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இவ்வளோ வருஷம். இந்த முறை எல்லா ப்ரெஸ்ஸும் என்கிட்ட கேட்டாங்க, இந்த முறை தேர்தல் களம் எப்படி இருக்கு? எனக்கு அதே தேர்தல் களம் தான், அதே 4 முனை போட்டி தான், அதே கடும் சவால்கள் தான். எதுவுமே இதில் மாற்றம் கிடையாது. எல்லாமே 19 வருஷமா நான் பார்த்த ஒரு விஷயம்தான். ஒரே ஒரு மாற்றம், கேப்டன் இல்லாமல் நான் சந்திக்கும் தேர்தல். அப்போ ஒரு பெரிய ஒரு பில்லர் மாதிரி என் பக்கத்தில் அவர் இருக்கிறார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம், நம்பிக்கை, கட்ஸ் எல்லாம் இருக்கும். எனக்கு கேப்டன் இருக்கார் பக்கத்தில் அப்படின்ற. அவர் வேற ஒரு ஊரில் தான் பிரச்சாரத்தில் இருப்பார், ஃபோனில் பேசுவார், எப்படி இருக்கு எல்லாம் என்கிட்ட பேசுவார்ல. என் ஹஸ்பண்ட் என் கூட இருந்தார். அப்போ அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இந்த வாட்டி தேர்தலில். என் ஹஸ்பண்ட் என் கூட இல்லை, கேப்டன் இல்லாமல் நான் சந்திக்கின்ற தேர்தல் அப்படின்றது தான் எனக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வலியையும் சவாலையும் இந்த தேர்தலில் கொடுத்துச்சு. ஆனால் எனக்கு வந்து ஒரே ஒரு நம்பிக்கை என்னென்னா, கேப்டனுடைய இடத்த நான் சிசிடிவி கேமராவில் என்னோட மொபைலில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் போகும்போது கூட அந்த சிசிடிவி கேமராவில் அவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதை ஒரு வாட்டி நான் பார்த்துட்டு முடிச்சேன்னா எனக்குள்ள ஒரு சக்தி வரும், எனக்குள்ள ஒரு பவர் வரும், எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அவர் சொன்ன அந்த வார்த்தை, உன்னால் முடியும், நீ போய் செய், அது மட்டும்தான் எனக்கு காதில் ஒலிச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு வார்த்தை வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. கண்டிப்பாக அது வந்து கேப்டன் வந்து அந்த ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு கொடுத்தது தான். இன்னொரு விஷயம் இப்போ நீங்கள் கேட்குறப்ப சொல்கிறேன், எனக்கு மட்டும் கேப்டன் நம்பிக்கையை கொடுக்கல. இப்போ பேச ஆரம்பிக்கின்ற எங்களுடைய ரிலேஷன்ஸு, எங்களோட ஃப்ரெண்ட்ஸு, இன்னைக்கு அரசியலில் இருக்கிற பல பேர் எங்களுக்கு சொல்கிறது, கேப்டன் கொடுத்த நம்பிக்கை தான் இன்னைக்கு என் மனைவியை நான் களத்துக்கு அனுப்புகிறேன். இது இப்போ சமீபமாக நான் நிறைய கேட்குறேன். எப்படி சொல்கிறீங்கன்னு நான் கேட்டேன். நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான், உங்கள் மேலே அவர் எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கையை வச்சு உங்களை தேர்தல் களத்தில் இறக்கி இன்னைக்கு வந்து ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி உங்களை வளர்த்து, அவருக்கு தெரிஞ்சு அந்த நம்பிக்கை என் மனைவியால் முடியும் இது அந்த நம்பி உங்களை அந்த இறக்குனார்ல, அதை தான் இன்னைக்கு நான் என் மனைவிட்ட பண்ணுறேன். அது ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், அது ஒரு அரசியலாக இருக்கலாம், ஒரு சிறந்த கணவராக எப்படி இருக்கணும்னு நாங்கள் கற்றுக்குறோம். கேப்டன் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காரு. அப்படின்னு எந்த வகையிலன்னு கேட்டால், அவர் உங்கள் மேலே வச்ச நம்பிக்கை இன்னைக்கு நீங்கள் அவர் இல்லாத இடத்த நீங்கள் அந்த கரெக்டாக அந்த இடத்துல நீங்கள் பண்ணுறீங்கல்ல, இதை தான் இன்னைக்கு எங்கள் மனைவிகளையும் நாங்கள் அந்த இடத்துக்கு கொண்டு வரோம். இது ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து
ஒரு மிகப்பெரிய அரசியல் குடும்பம் வரைக்கும் இன்னைக்கு வந்து அது பிரதிபலிச்சிருக்கிறது. அந்த ஒரு கேப்டன் கொடுத்த அந்த எனக்கு கொடுத்த அங்கீகாரம் இன்னைக்கு பல பெண்களுக்கு அந்த அங்கீகாரத்தை அவங்கவங்க குடும்பத்துல கொடுக்கறத ஒரு மிகப்பெரிய ஒரு வரமாக கேப்டனுக்கு இந்த நேரத்துல நான் வந்து நன்றி செலுத்தும் தருணமாக இதை நான் பார்க்கிறேன். ஓகே. இப்போ இதில் விஜய பிரபாகரன் அவர்கள் கடந்த சில வருடங்களாகவே அவரும் வந்து மக்கள் முன்னாடிலாம் பேசுகிறாரு, அப்பாக்காக பேசினது இதெல்லாமே நடந்திருக்கு. இருந்தாலும் அவர் மீது வைக்கப்படுற ஒரு பார்வையாக ஒரு போதிய அனுபவம் இல்லாது எப்படி உங்களை 2006 காலகட்டத்தில் நீங்கள் எப்படி பிரச்சாரங்களுக்கு போகும்போது அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருந்தீங்க, ஒரு அனுபவம் இல்லை அப்படின்றது அந்த ஒரு பார்வை. பட் இங்கே ஒரு விமர்சனமாக வைக்கப்படுகிறது. அந்த போதிய அனுபவமின்மை அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லிக்கணும்னு நினைக்கிறீங்க? எந்த வகையில் அனுபவம்னு கேட்குறாங்கன்னு எனக்கு புரியல. அவர் 32 இயர்ஸ் ஆயிடுச்சு, ஆர்கிடெக்சர் படிச்சிருக்காரு. பிறந்ததுலேருந்து அப்பாவை பார்த்தே வளர்ந்தவர். அவருடைய ரத்தம், அவருடைய டிஎன்ஏ, அவருடைய தைரியம், கட்ஸு, அவருடைய விஷன் என்னவோ எல்லாமே விஜய் பிரபாகருக்குள்ளேயும் இருக்கு. ஸோ இவங்க வந்து எப்போ என்ன 2006 நான் போய் விருதாச்சலத்தில் இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு நினைச்சவங்க மத்தியில் எல்லாத்தையும் முறியடிச்சு வெற்றி பெற்றார்ல கேப்டனு. அதே தான் இன்னைக்கு யாரெல்லாம் விஜய் பிரபாகர் வந்து சின்ன வயசு அனுபவம் இல்லை என்று சொல்பவர்கள் அத்தனை பேருக்கும் ஜூன் 4ஆம் தேதி அதுக்கான மிகப்பெரிய ஒரு பதில் கிடைக்கும். அதற்கு பிறகு அவருடைய செயல்பாடுகள் தன் தொகுதியில் அவர் செய்ய போவதும், அவர் கொடுத்த வாக்குறுதிகளை மக்களுக்கு நிறைவேற்ற போகும்போதும், அவர் எவ்வளோ பெரிய ஒரு மெச்சூர்ட் பர்சன், எவ்வளோ ஒரு கேப்டனால வந்து சிறந்த முறையில் வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தை என்பது இந்த உலகத்துக்கு அவர் நிரூபிப்பார். நிறைய பிளான்ஸ் ஒரு விஷனோட இருக்காருங்களோ தொகுதி? கண்டிப்பா. இப்போ மட்டும் கேண்டிடேட்டா மட்டும் அவருக்கு விஷன்னு நினைக்காதீங்க. அஸ் எ ஸ்டூடெண்ட், அவர் யங்ஸ்டர், அவரும் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா போய் பார்க்குறாரு. அவருக்கும் ஒரு விஷயம் இருக்கும்ல, நம்ம நாடு எப்படி இருக்கணும். அவரும் கேப்டன் ஒரு பேட்ரியாட்டிசம் மிகுந்த ஒரு மனிதர் இல்லையா. அந்த நாடு என் நாடுன்ற ஒரு பற்று உரைவர் அதே தான் பசங்க கிட்டேயும் இருக்கு. நம்ம நாடு இப்படி இருக்கணும், நம்ம தமிழ்நாடு இப்படி வரணும், ஒரு விஷனோட தான் அவங்களும் இருக்காங்க. இப்போ கேப்டனுடைய கனவு என்னமோ அதே கனவுகள் தான் இன்னைக்கு விஜய் பிரபாகரன், சண்முக பாண்டியன் என்கிட்டையும் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற எங்க கட்சி அத்தனை பேர்கிட்டையும் அந்த கனவு எங்ககிட்ட கேப்டன் விட்டுட்டு போயிருக்காரு. நிச்சயமா அந்த கனவை வந்து நாங்க கொண்டு போய் சேர்த்து அவருடைய கனவையும் லட்சியத்தையும் அடைவதுதான் இனி இருக்கின்ற எங்களுடைய காலத்துல நாங்க செய்ய போற பணிகள். ஓகே. நீங்க அதிமுக கூட கூட்டணி வச்சது அந்த விஷயம் வந்து ஏன்னா ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தைகள்லாம் தொடர்ந்து இந்த பக்கம் போயிட்டு இருந்ததுக்கு அப்புறமா அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்தீங்க. அது வந்து ஒரு தற்போதைய நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணியா இல்லை 2026 மனசுல வச்சுக்கிட்டு எடுத்த கூட்டணியா, அதிமுகவை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு பல்வேறு கோணங்கள் பார்க்கப்பட்டது. அதுதான் இப்ப நான் எல்லா பேட்டியிலையும் சொன்னதான் லாஸ்ட் அவங்களுக்கும் சொல்ல போறேன். கேப்டன் இல்லாமல் நாங்கள் சந்திக்கிற ஒரு தேர்தல் இது. எல்லாருக்குமே எங்களை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளர்கள் எங்க கழகத்தினர் அனைவருக்கும் ஒரு சவாலான ஒரு தேர்தல். அப்படி இருக்கும் பொழுது மாவட்ட செயலாளர் மீட்டிங்கில் நாங்கள் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த முறை ஆல்ரெடி 10 இயர்ஸ் என்டிஏ அலையன்ஸில் நம்ம இருந்திருக்கோம். எந்த வெற்றியும் பார்க்க முடியல, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. ஸோ பிஜேபி நம்மளை கிட்ட கூட்டணிக்கு வரணும் என்று அழைத்தாலும் நாம் வந்து இந்த முறை அதிமுகவுடன் தான் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக நாங்கள் எடுத்த முடிவு கழகத்தின் சார்பாக. திமுகவில் வந்து ஆல்ரெடி அவங்க ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணிட்டாங்க, வெளியே யாரும் போல, உள்ளுக்கும் யாருக்கும் புது நபர்கள் அங்கே வரலை. ஸோ அது முடிஞ்சு போன ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது இருக்கின்ற 2 சாய்ஸ் வந்து ஒன்று ஏடிஎம்கே, ஒன்று பிஜேபி. ஸோ ஆல்ரெடி என்டிஏ அலையன்ஸில் 10 இயர்ஸ் இருந்ததுனால இந்த முறை நம்ம வந்து ஏடிஎம்கே கூட்டணியோடு தான் அமைக்க வேண்டும் அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து எடுத்த முடிவு தான். பல்வேறு தகவல்களை இவ்வளோ நேரமாக எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.